சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சுற்றியுள்ள ஸ்டார் தொகுதிகளுக்கான முக்கிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் திமுகவின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக போட்டியிடும் வேட்பாளர் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பி. சந்தானகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதேபோல துணை முதல்வர் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதி ராஜாராம் போட்டியிட உள்ளார். அதேபோல அமைச்சர் சேகர்பாபு போட்டியிடும் துறைமுகம் தொகுதியில் ராயபுரம் ஆர். மனோ போட்டியிட உள்ளார். என் தம்பி தங்கைகளை, உங்களுக்காக இந்த அண்ணன் கொண்டு வந்துள்ள அதிரடி மாற்றங்களை கொஞ்சம் வாசிக்கலாமா என்று தொடங்கி இளைஞர்களுக்கான பிரத்யேக தேர்தல் அறிக்கையை விஜய் வெளியிட்டு உள்ளார். அதன் முக்கிய அம்சங்களாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 எனவும் இளைஞர்களுக்கான தாவேகா தேர்தல் அறிக்கையை விஜய் வெளியிட்டு உள்ளார். திருச்சியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்செறிதல் விழாவையொட்டி வந்த பக்தர் ஒருவர் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் அறிவித்துள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு சென்னை தொகுதி என இபிஎஸ் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. திமுகவில் சுரேஷ் ராஜனுக்கு கல்தா, நாகர்கோவில் மேயர் மகேஷுக்கு கன்னியாகுமரியில் சீட் கிடைத்தது எப்படி என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பைக்காரா ஏரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் மோட்டார்கள் மூலம் இயங்கும் படகுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தற்காலிக தடை விதித்துள்ளது. எரிபொருளால் இயங்கும் படகுகளால் ஏரி நீர் மாசடைவதோடு அதிக சத்தத்தினால் அப்பகுதியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஒரு மாற்று திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஏரியில் மீண்டும் படகு போக்குவரத்தை தொடங்கும் நோக்கில் ஜப்பானிலிருந்து 5 நவீன மின்சார அவுட்போர்டு மோட்டார்களை இறக்குமதி செய்துள்ளது. மக்கள் இயக்கம் மாற்றுக் கட்சி பணபலம். விஜய் டிக் அடித்திருக்கும் வேட்பாளர்கள் யார் யார்? தாவேகாவின் வேட்பாளர் பட்டியலை விஜய் இன்று வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் கட்சி வட்டாரங்களின் வழி நமக்கு கிடைத்த உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலில் பெரம்பூரில் விஜய், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, ஆயிரம் விளக்கில் ஜேசிடி பிரபாகர், விருகம்பாக்கம் சபரிநாதனும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், மேலும் இதுபோன்ற போட்டியாளர்கள் தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் புகாரில் அண்ணா பல்கலை பேராசிரியர் கைது, மேலும் 4 மாணவிகள் புகார். இந்த புகாரை தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பேராசிரியரை தேடி வந்த காவல்துறையினர் திருநெல்வேலி அருகே உள்ள வள்ளியூரில் இருக்கும் அவரது உறவினர் வீட்டில் வைத்து அவரை கைது செய்தனர். பின்னர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் சனிக்கிழமை அன்று நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த பேராசிரியர் மீதான கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட அடுத்த நாளே அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மேலும் 4 மாணவிகள் அவர் மீது பரபரப்பு புகார்களை தெரிவித்துள்ளனர். அவர்கள் காவல்துறையிடம் முறைப்படி தனித்தனியாக புகார் அளிக்கவில்லை என்றாலும் வழக்கை புலனாய்வு செய்து வரும் விசாரணை குழுவிடம் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் குறித்து சலசலப்புகள் எழத் தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக சென்னை டி. நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கருணாநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் இன்று 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். இதில் டி. நகர் தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் கருணாநிதிக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பதிலாக மறைந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். மறைந்த அன்பழகனின் சகோதரரான கருணாநிதிக்கு தனது அண்ணன் மகனுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டு தனக்கு மறுக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. வேட்பாளர் பட்டியலில் தனது பெயர் விடுவிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த கருணாநிதி சென்னை தென்மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தியாகராய நகர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முடிவெடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தியாகராயர் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் தனது உழைப்பிற்கும் நேர்மைக்கும் தற்போது உரிய அங்கீகாரம் இல்லை என கருதுவதால் மனவேதனையுடன் இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு இதுவரை ஒத்துழைப்பு வழங்கிய கட்சி தலைமைக்கும் உடன் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் தனது நன்றியினை அவர் உருக்கமாக பதிவு செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை திமுக நேற்று அறிவித்துள்ளது. திருவிக நகர் தொகுதியில் எம்எல்ஏ வாகும் கனவுடன் சுற்றி சுற்றி பணியாற்றி வந்த சென்னை மேயர் பிரியாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததால் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் மேற்கு தாம்பரம், இரும்புலியூர், டிடிகே நகரில் உள்ள கட்சி பொருளாளர் டி.ஆர். பாலு வீட்டை நேற்று இரவு 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். தாம்பரம் வேட்பாளரையும் மாவட்ட செயலரையும் மாற்ற வேண்டுமென கோஷங்கள் எழுப்பியுள்ளனர். இது கட்சி தலைமை எடுத்த முடிவு, பிரச்சனை ஏதும் செய்ய வேண்டாம் என டி.ஆர். பாலு அவர்களை சமாதானம் செய்தனர். எந்த அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு நடந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர்.
2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. ஒரு பக்கம் ஆட்சியை தக்கவைக்கும் மெகா கூட்டணியை அமைத்திருக்கும் திமுக, மறுபக்கம் அதிமுகவின் லெகசியை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் அதிமுக கூட்டணி. தவேக, நாதக, சசிகலா, ராமதாஸ் என 5 முனை போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்கள் பட்டியலை முடிவு செய்து வெளியிட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் மகனை முதல்வராக்குவதுதான் ஸ்டாலின் எண்ணம் என மக்களுக்கு பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். சில மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் நோட்டாவுக்கு அதிகாரம் வழங்குவதற்கான முன்னெடுப்புகள் உள்ள நிலையில் நோட்டா வாக்குகளுக்கு அதிகாரம் இருந்தால் வாக்குப்பதிவு விகிதம் அதிகரிக்கும். அதை உள்ளாட்சி தேர்தல்களில் இருந்து தொடங்கலாம் என்று ஜெயராம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நோட்டா பற்றிய விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்க வேண்டும் என கூறும் அவர், நோட்டா பற்றிய விழிப்புணர்வை முன்னெடுக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. ஆனால் காலப்போக்கில் அத்தகைய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறைந்துவிட்டன எனவும், குறைவான வாக்கு வித்தியாசம் போன்ற கடுமையான போட்டிகள் நிலவும் தொகுதிகளில் நோட்டா வாக்குகள் தங்களுக்கு பாதகமாக அமையலாம் எனவும் அரசியல் கட்சிகள் அதை எதிர்மறையாகவே பார்க்கின்றன என தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்க தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற ஊகங்கள் வலுத்து வரும் நிலையில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான USS திரிபோலி போர்க்கப்பல் மேற்கு ஆசிய பகுதிக்கு வந்தடைந்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெள்ளிக்கிழமை நவீன போர் முறையில் தரைப்படை வீரர்களை நேரடியாக களமிறக்காமல் அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய முடியும் எனவும், ஒரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்த அல்லது அதன் இராணுவ திறனை முடக்க பல வழிகள் உள்ளன என தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுகுறித்து தெளிவான முடிவை அறிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். சுமார் 10,000 வீரர்களை மேற்கு ஆசியாவிற்கு அனுப்ப அதிபர் ஆலோசித்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. திரிபோலி போர்க்கப்பலின் வருகை இப்பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்து உள்ளது. கார்த்திக் சுப்புராஜின் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பு நிறுவனமும் ராணா பகுதியின் ஸ்பிரிட் மீடியா தயாரிப்பு நிறுவனமும் முதல் முறையாக ஒன்றாக இணைந்து நீலிரா படத்தை தயாரித்து உள்ளது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த தொகுதியின் வேட்பாளராக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியுமான பொற்கொடி அறிவிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பொற்கொடி செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தமிழக மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இணைந்துள்ளது எனவும், இக்கூட்டணியில் எங்களுக்கு திருவிக நகர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தொகுதியில் நாங்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளதாகவும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் கணவரின் படுகொலைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். சட்டமன்றத்திலும் இது குறித்து பேசியுள்ளார் எனவும், அதேபோல NTA கூட்டணியில் உள்ள மற்ற தலைவர்களும் என் கணவருக்கு தொடர்ந்து நீதி கேட்டு வருகின்றனர். இந்த கூட்டணி தேர்தலின் அமோக வெற்றி பெறும். முதல் முறையாக நான் தேர்தலில் போட்டியிடுவது எனக்கு மிகவும் முக்கியமானது. இது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, என் கணவரின் கொடூர கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டமாகவும் பார்க்கிறேன் எனவும், திருவிக நகர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு எங்களுக்கு பெரும் செல்வாக்கு உள்ளது. மக்களின் ஆதரவோடும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,09,780 ரூபாய்க்கும், 1 கிராம் 13,660 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.